ஒரு ஹோட்டல்ல ஒரு வயசான பெரியவர் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோட போய் நிக்கிறாங்க. அந்த சர்வரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன்பா சாப்பாடு இருக்கான்னு. அப்படியே ஏளனமா பார்த்துட்டு, உன் கையில காசு இருக்கா? எவ்வளவுப்பா சாப்பாடு? 50 ரூபா சாப்பாடு. 45 ரூபாய்க்கு கிடைக்குமாப்பான்னு. அவன் அப்படியே ஏளனமா பார்த்துட்டு, 45 ரூபா, தயிர் இல்லாம தர்றேன், சாப்பிடுறியா? தயிர் இல்லாம வேணா தர்றேன். பரவாயில்லப்பான்றாரு. சாப்பாடு பரிமாறப்படுது. அவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கான 45 ரூபாயை கொடுத்துட்டு அந்த சர்வ் பண்ண நண்பர் அழைக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 5 ரூபாயை கொடுக்குறாங்க. இப்போ நெகிழ்ந்து போய் ஒரு குற்ற உணர்வோடு கேட்கிறான், தாத்தா உங்ககிட்ட தான் 50 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் ஏன் காசு இல்லைன்னு சொன்னீங்க? அப்புறம் 45 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டீங்க. இப்ப அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, 45 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டுருவேன்ப்பா, ஆனா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஏதாவது வேணுமேப்பா, அதுக்காகத்தான் இந்த 5 ரூபாயை மிச்சப்படுத்தி உனக்கு கொடுக்கறதுக்காக கேட்டேன்ப்பா. தயிர் எனக்கு முக்கியம் இல்ல, உன் முகத்துல பார்க்கக்கூடிய அந்த சிரிப்பு தான்ப்பா எனக்கு முக்கியம், இந்த 5 ரூபாயை வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டு போனாராம். இவருக்கு உணவை பரிமாறினார். ஆனால் அந்த பெரியவர் இவருக்கு பதிலுக்கு உணர்வை, அன்பை, பாசத்தை, பரிவை, மரியாதை என்றால் என்ன என்பதை பரிமாறிவிட்டு சென்றார். வள்ளுவர் சொல்றாரு, அறிவினார் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறவன் தான்ப்பா மனிதன்னு வள்ளுவர் கற்றுக் கொடுக்குறாரு.